பார்த்தீங்கன்னா இது வந்து 5 சேனல் போர்டு. இது வந்து 7294 அப்படிங்கிற ஒரு ஐசி. இது 7294 ஐசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்கு 100 வாட்ஸ் கொடுக்கும். இதுக்கு வந்து நம்ம 24 வோல்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து அப் டு 30 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். அதே மாதிரி 24 வோல்ட்டு 24 வோல்ட் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்தோம்னா 30 வோல்ட் வரும் நமக்கு. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ஓகேங்களா, 5 சேனல் இருக்குது. சப்புக்கு வந்து நான் இந்த போர்டை யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த போர்டு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். சப்பு போர்டு 200 வாட்ஸ். இல்லைன்னா இதுக்கு தனியாக வந்து வீடியோ எடுத்து போடுறேன். இதோட இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் வந்து தனியாக உங்களுக்கு இப்போ அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ரெண்டாவது இது பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ இது வந்து 200 வாட்ஸ் சப்புக்கு நான் போட போகிறேன். ரெண்டாவது இது 5 சேனலுக்கு போட போகிறேன். ஓகேங்களா, இது வந்து 100 வாட்ஸ் ஒரு சேனலுக்கு, 5 சேனலுக்கு 500 வாட்ஸ். ஓகேங்களா, இதோட இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் பார்த்துடலாம். இப்போ வந்து நேராக வச்சுருக்கேன். நான் இப்படி திருப்பும் போது பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் இந்த இடத்துல இப்படி இந்த கோடு போது பாருங்கள். இது வந்து V மைனஸ், அதாவது டிசி கரண்ட்டோட மைனஸ் 24 வோல்ட்டு மைனஸ் 24 வோல்ட்டு, அதுக்கப்புறம் ப்ளஸ் 24 வோல்ட்டு. இது வந்து கிரவுண்டு. ஓகேங்களா, இப்போ இந்த 3 கொடுத்துட்டோம்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எஸ்பின்னு சொல்லி இந்த ஸ்கொயர் மாதிரி போட்டிருக்காங்க இல்லைங்களா. அந்த ஸ்கொயர் மாதிரி போட்டு எதுலேயுமே வந்து ஸ்கொயர் மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க. நம்ம எதில் லைன் பண்ணணுமோ அதில் மட்டும்தான் அந்த ஸ்கொயர் போட்டிருப்பாங்க. ஏன்னா அதுதான் வந்து நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் வந்து எடுக்கிறதுக்காக அப்படி போட்டிருப்பாங்க. இந்த ஸ்பீக்கர் வந்து நம்ம இதுதான் எடுக்கணும். ஸ்பீக்கர் அவுட் எடுக்கணும். நம்ம வோல்டேஜ் கொடுத்ததுக்கப்புறம் இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுக்கணும். இது வந்து அவுட்புட்டு, ஸ்பீக்கரோட அவுட்புட்டு. இது வந்து ஒரு சேனலு, இது ரெண்டாவது சேனலோட ஸ்பீக்கர் அவுட்புட்டு. காமன் கிரவுண்டில் வந்து ஸ்பீக்கர் அவுட்புட் வந்து நம்ம காமன் கிரவுண்டு. இது இந்த காமன் கிரவுண்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். பொதுவாக வந்து எல்லா ஸ்பீக்கரும் வந்து காமன் கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருப்போம். அதிலிருந்து ஒரு ஒயரும் இந்த பாக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க இல்லைங்களா, இதிலிருந்து ஒரு ஒயர் எடுக்கணும். இது வந்து 12K ரெசிஸ்டர் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் வந்து இந்த இடத்துல 12K ரெசிஸ்டர் போட்டிருக்காங்க. ரெசிஸ்டர் போட்டு ஒரு ஜம்பர் போட்டிருக்காங்க. ஜம்பர் போட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ரெசிஸ்டர் வரும். ரெசிஸ்டர் வந்து இங்கேருந்து ஜம்பர் போகும். இதுதான் வந்து ஸ்பீக்கர். ஓகேங்களா, அதே மாதிரி இது வந்து ஒரு சேனலு, இது 2 சேனலு, அதுக்கப்புறம் இது 3வது சேனலு, இது 4வது சேனலு, அதுக்கப்புறம் இது 5வது சேனலு. இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி வந்து ஹைடெக்கு. இங்கே முன்னாடி போட்டிருக்கோம். சாரி, நான் சொல்ல மறந்துருப்பேன் என்ன கம்பெனின்னு. இதோ இங்கே இருக்குது, ஹைடெக்கு. அப்படிங்களா, இப்போ இன்புட்டு காமன் கிரவுண்ட் ஒன்று எடுத்துகிட்டு இங்கே இன்னுன்னு போட்டிருக்கு பாருங்கள். ஸ்பீக்கருங்கிறது இந்த 2 பாக்ஸு, பாக்ஸ் மாதிரி சால்ரிங் வச்சுருக்காங்க. இப்போ இன்னுங்கிறது இந்த காமனான ஒரு கிரவுண்ட் ஒன்று எடுத்துக்கணும். அடுத்தது இது இந்த இடத்துல கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த இடத்துல வந்து இந்த கெப்பாசிட்டரோட மைனஸில் தான் நம்ம இன்புட் கொடுக்கணும். கெப்பாசிட்டர் வந்து சும்மா அடுத்த முனை வந்து அப்படியே எம்டியாக விட்டுருப்பாங்க. அதை வந்து பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு இன்னு, அடுத்தது 2வது இன்னு இங்கே இருக்குது, அடுத்தது 3வது இன்னு இங்கே இருக்குது, அடுத்தது 4வது இன்னு இங்கே இருக்குது, அடுத்தது 5வது இன்னு. ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த போர்டோட இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ்.